வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல மாப்பிள்ளை சம்பா அவல் கேசரி பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அவல் 1/2 கப், நாட்டு சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு பசு நெய், 8 முந்திரி இந்த மாதிரி 2 உடைச்சு வச்சிருக்கேன், 8 திராட்சை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு. இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் கேசரிக்கு 1 கப் மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்தோன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வெல்லமோ சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு மிதமாக இருக்கும். 1 கப் சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அவலை இந்த கடாயில் எடுத்திருக்கேன். இதை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவல் ரொம்ப நம்ம வறுக்கணும்னு இல்லை, இப்படி கையில் பிடிச்சி பார்த்தா லேசாக சூடு இருந்தால் போதும். இப்போ நல்லா சூடு இருக்குது. இப்போ நான் அடுப்பு அணைச்சிடுறேன். வறுத்த அந்த மாப்பிள்ளை சம்பா அவலை இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நம்ம ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம உடச்சிக்கணும். இப்போ நான் இந்த கடாயில் எடுத்து வச்சுருந்த நெய்லேருந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இதில் இந்த முந்திரியையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இந்த முந்திரி கொஞ்சம் வறுபட்டிருக்கு. இப்போ இந்த திராட்சையை சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே கடாயில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி அவலுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம இங்கே 1/2 கப் எடுத்திருக்கோம், அதனால் நான் இங்கே 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். இப்போ அடுப்பை குறைந்த அளவு தீயில வச்சுட்டு இந்த பொடிச்சு வச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அவலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அதில் கட்டி விழுந்துடும். இப்போ இதிலேருந்து இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் இப்படியே சேர்த்துருக்கேன். இதே நம்ம வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதில் இருக்க அந்த தூசி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அடுத்தது இந்த ஏலக்காய் பொடியை சேர்க்குறேன். இந்த மீதம் இருக்க நெய் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் குறைந்த அளவு தீயில இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதில் இதை வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை பார்த்தாலே தெரியும், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி அவல் கேசரி இங்கே தயாராக இருக்குது. நம்ம இதை சர்க்கரை போடாமல் வெல்லம் போட்டு ரொம்ப ஆரோக்கியமான கேசரியாக பண்ணியிருக்கோம். இந்த கேசரியை நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.